வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இந்த வீடியோவில் சிம்பிளான பன்னீர் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பேக்கெட் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு வானலில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லை கீ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பட்டர் பிடிக்கல இல்லை கீ பிடிக்கலன்னா ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கீயில் அல்லது பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு போதும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்தது இதே வானலிலே கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. 5 பூண்டு பற்கள், கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு, இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த சைட் டிஷ் சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். ஒரு வானலில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சு விழுத இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு ரெட் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகாய் தூள். 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணியிருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தது 5 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். கிரேவியில் பாருங்கள் ஆயில் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கும் வீடியோஸை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. சிம்பிளான பன்னீர் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.